தமிழ் வருட பிறப்பு சித்திரை 1 2024 ஏப்ரல் 14ஆம் தேதி 2024. சித்திரை கனி காணும் முறை, வழிபடும் நேரம், வழிபடும் முறை, வாங்க வேண்டிய மங்கள பொருட்கள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிடுங்க. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் எதை பற்றிய ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் வருட பிறப்பு 2024ஆம் ஆண்டு சித்திரை 1ஆம் தேதி, குரோதி ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதியன்று பிறக்கின்றது. சித்திரை மாதம் என்பது சூரிய பகவான் தனது ஓராண்டு பயணத்தை நிறைவு செய்து மீண்டும் புதிய பயணத்தை தொடங்கும் நாளாகும். இந்த நாளில்தான் பிரம்மதேவர் உலக உயிர்களை படைக்க துவங்கியதாக சொல்லப்படுகின்றது. சூரிய பகவான் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளிலும் தனது பயணத்தை நிறைவு செய்வதை ஒரு ஆண்டு என்கின்றோம். சித்திரை மாத பிறப்பு என்பது மங்களங்களின் பிறப்பாக கருதப்படுகிறது. அதனால்தான் இந்த நாளில் பஞ்சாங்கம் படிக்கும் வழக்கமுள்ளது. அந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை முன்கூட்டியே கணித்து தெரிந்து அதற்கு ஏற்ப தங்களின் வாழ்க்கை முறையை அமைத்து கொள்வதும் பூஜை வழிபாடுகளை மேற்கொள்வதும் தமிழர்களிடம் பழங்காலமாக வழக்கத்தில் இருந்து வரும் பழக்கமாக உள்ளது. அது மட்டும் இல்லாமல் சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி என்று மிக விமர்சையாக மக்களால் வணங்கப்படும். பிறகு சித்திரை மாதம் என்றாலே மதுரை மக்களுக்கு கொண்டாட்டம்தான். அந்த மாதம் முழுவதும் மீனாட்சி திருக்கல்யாணம், அழகர் ஆற்றில் இறங்குவது என பல விசேஷங்களை கொண்டது இந்த சித்திரை மாதம். அடுத்து அக்ஷய திருதியை. அது மட்டுமில்லாமல் சித்திரை அஷ்டமியில்தான் அம்பிகை அவதரித்ததாக கூறப்படுகிறது. அடுத்து ஆடல் அரசனான நடராஜ பெருமானை குளிர்விப்பதற்காக வருடத்தில் 6 அபிஷேகங்கள் மிக சிறப்பாக நடைபெறும். அவற்றுள் சித்திரை திருவோணத்தில் நடராஜ பெருமானுக்கு நடைபெறும் சிறப்பான அபிஷேகமும் ஒன்று. இப்படி பல சிறப்புகளை கொண்டது இந்த சித்திரை மாதமாகும். புத்தாண்டு அல்லது தமிழ் புத்தாண்டு தினம் தமிழ் மாதமான சித்திரை முதல் நாளில் கொண்டாடப்படுகிறது. கிரிகேரியன் நாட்காட்டியின்படி தமிழ் புத்தாண்டு தினம் 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி கொண்டாடப்படும். தமிழ் புத்தாண்டு தினம் முக்கியமாக தமிழ்நாடு மற்றும் இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் கொண்டாடப்படுகிறது. தமிழ் மாதங்களில் முதல் மாதமான சித்திரை மாதத்தின் முதல் நாளை தமிழ் புத்தாண்டாக நாம் கொண்டாடுகிறோம். இதனை தமிழ் புத்தாண்டு, தமிழ் வருடப்பிறப்பு, சித்திரை பிறப்பு, சித்திரை விஷு, சித்திரை கனி, சங்கராந்தி என பல பெயர்களால் தென்னிந்தியாவில் இந்த பண்டிகை அழைக்கப்படுகிறது. சூரிய பகவான் தனது பயணத்தை மேஷ ராசியில் இருந்து மீண்டும் துவங்கும் காலமாகும். இந்த நாளில் கனி காண்பது மிகவும் சிறப்புக்குரியது. தமிழர்களின் புத்தாண்டு பிறப்பாக கொண்டாடப்படும் தமிழ் புத்தாண்டை பாரம்பரிய முறையில் கொண்டாட நம் முன்னோர்கள் சில வழிமுறைகளை வகுத்து வைத்துள்ளனர். அப்படி வழிபடும் முறை: தமிழ் புத்தாண்டை கொண்டாட முதல் நாளே அனைத்தையும் தயார் செய்துவிட வேண்டும். வீட்டை சுத்தம் செய்து, பூஜை அறையை சுத்தம் செய்து, பூஜை அறையில் உள்ள சுவாமி படங்களை துடைத்து வைத்துவிட வேண்டும். முதல் நாள் இரவு ஒரு தட்டில் மா, பலா, வாழை ஆகிய முக்கனிகளை வைக்க வேண்டும். இவைகளை கண்டிப்பாக வைக்க வேண்டும். இது தவிர வேறு பழங்களும் வைக்கலாம். அதோடு கண்டிப்பாக ஒரு எலுமிச்சை பழம் வைக்க வேண்டும். பிறகு வெற்றிலை பாக்கு, மஞ்சள் குங்குமம் வைத்து வீட்டில் இருக்கும் தங்க நகை ஏதாவது ஒன்றை வைக்க வேண்டும். ரூபாய் நோட்டு கட்டு இருந்தால் வைக்கலாம். இல்லாவிட்டால் ஏதாவது 1 ரூபாய் நோட்டு அல்லது சில்லறை காசுகளை வைக்கலாம். இதற்கு முன் முகம் பார்க்கும் கண்ணாடி ஒன்றை வைத்துவிட வேண்டும். புத்தாண்டன்று காலையில் எழுந்து கண் விழிக்கும் முன் வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் தட்டில் வைத்துள்ள பழங்கள், பணம், நகை ஆகியவற்றை தான் முதலில் பார்க்க வேண்டும். பிறகு கண்ணாடியில் அவரவர்களின் முகத்தை பார்த்துவிட்டு மகாலட்சுமியை நினைத்து தட்டை தொட்டு வணங்கிவிட்டு அன்றாட வேலைகளை செய்யலாம். பிறகு குளித்து முடித்த பிறகு வீட்டில் பூஜை அறையில் சுவாமி படத்திற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து வாசனை மலர்கள் சாற்ற வேண்டும். பிறகு விளக்கேற்றி வைத்து
முதலில் பிள்ளையாரை வணங்க வேண்டும். பிறகு உங்கள் குலதெய்வத்தை மனதார வணங்க வேண்டும். பிறகு இஷ்ட தெய்வத்தை வணங்கிவிட்டு அன்று சமைக்கும் உணவில் கண்டிப்பாக அறுசுவைகளும் இருக்க வேண்டும். கசப்பும் சிறிதளவு சேர்க்க வேண்டும். அதற்காக மாங்காய் பச்சடியும் வேப்பம்பூ பச்சடி அல்லது வேப்பம்பூ ரசம் கண்டிப்பாக சமைக்க வேண்டும். இந்த உணவை சுவாமிக்கு நெய்வேத்தியமாக படையலாக போட்டு பிறகு தேங்காய், பழம், வெற்றிலைப்பாக்கு சமர்ப்பித்து வழிபட வேண்டும். தீபதூப ஆராதனை காட்டி பூஜையை நிறைவு செய்யலாம். தமிழ் புத்தாண்டில் வீட்டிலுள்ள பெரியவர்கள் பஞ்சாங்கம் வாசிப்பதும் அதை சிறியவர்கள் கேட்பதும் காலம் காலமாக கடைபிடிக்கப்படும் ஒரு வழக்கம். யோகம், திதி, கரணம், வாரம், நட்சத்திரம் இந்த 5 அங்கங்களை கொண்டதால்தான் இது பஞ்சாங்கம் என்று அழைக்கப்படுகிறது. இதில் திதியை அறிந்தால் திருமகள் அருள் கிடைக்கும். நட்சத்திரத்தை அறிவதால் வினைகள் அகலும். வாரம் ஆயுளை அதிகரிக்கும். யோகம் அறிவதால் நோயற்ற வாழ்வு உண்டாகும். அனுதினமும் கரணத்தை பற்றி அறிவதால் காரியம் சித்தியாகும். எனவே தினமும் பஞ்சாங்கம் படிப்பது அளவற்ற நன்மைகளை தரும். தினமும் படிக்க முடியாதவர்கள் சித்திரை முதல் நாளில் மட்டுமாவது வீட்டில் பூஜை அறையில் தீபம் ஏற்றி இறைவனை வழிபட்டு விட்டு அன்றைய தினத்துக்கான பஞ்சாங்க குறிப்பை படிக்க வேண்டும். அப்படி வீட்டில் படிக்க வசதி இல்லாதவர்கள் கோவிலுக்கு சென்று பஞ்சாங்கம் வாசிப்பதை கேட்பதால் பல நன்மைகள் ஏற்படும். பிறகு வீட்டிலுள்ள பெரியவரின் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். இதுவே தமிழ் புத்தாண்டன்று வழிபடும் முறையாகும். வழிபாடு செய்ய உகந்த நேரம் தமிழ் புத்தாண்டான சித்திரை 1 இந்த வருடம் ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது. வழிபட உகந்த நேரமாக காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரையிலும், பிறகு காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரையிலும், நீங்கள் மதியம் படையலிட்டு வழிபடுவோர் என்றால் 1:30 மணி முதல் 2:30 மணி வரையிலும் வழிபாடு செய்ய உகந்த நேரமாகும். தமிழ் புத்தாண்டன்று கட்டாயம் வாங்க வேண்டிய மங்கள பொருட்கள். தமிழ் புத்தாண்டு அன்று புதிதாக மஞ்சள் தூள், உப்பு, அரிசி, கல்கண்டு போன்ற பொருட்களை வாங்க வேண்டும். மகாலட்சுமி வாசம் செய்வதாக மங்கள பொருட்களாக கருதப்படும் இந்த பொருட்களை அன்றைய தினத்தில் வாங்கி வீட்டில் வைத்தால் அந்த ஆண்டு முழுவதும் வீட்டில் எந்த குறையுமின்றி சுபிக்ஷம் நிலவும் என்பது நம்பிக்கை. வீட்டில் மகாலட்சுமியின் அருளும் நிறைந்திருக்கும். இதுவே தமிழ் புத்தாண்டன்று வாங்க வேண்டிய மங்கள பொருட்களாகும். தமிழ் புத்தாண்டு அன்று பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை, கோதுமையால் ஆன உணவுப் பொருட்கள் ஆகியவற்றை உணவாக வழங்கலாம். முடிந்தவரை 2 பேருக்கு அன்றைய தினம் அன்னதானம் வழங்க வேண்டும். எனவே நாமும் தமிழ் புத்தாண்டன்று இறைவனை மனதார பிரார்த்தனை செய்து அனைவரின் இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் மங்களமும் செல்வமும் நல்ல ஆரோக்கியமும் பொங்கி வழிய சுஹாஸ் ஆன்மீக மையம் சார்பாக அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். சர்வம் சிவார்ப்பணம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி.